இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேன் விக்ரம் சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அடுத்ததாக இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த நம்ம டைரக்டர் ஆனந்த் சங்கரோட டைரக்ஷனில் ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இப்போது ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக இந்த படம் சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் மே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே, அதாவது இந்த படத்துக்கான எல்லா ஒட்டுமொத்த வேலையுமே இந்த இயர் எண்டுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பிளான்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சேன் விக்ரம் சாரோட இந்த புதிய படத்துக்கான மற்ற அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரசாந்த் அண்ணா இருக்கார்ல, அவர் வந்துட்டு நம்ம ஹரியோட டைரக்ஷனில் ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற இந்த அப்டேட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டேரக்டர் ஹரியோட டைரக்ஷனில் நம்ம பிரசாந்த் அண்ணா நடிக்கிறதா இருந்தால் அந்த படம் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு ஒரு சில காரணத்தினால அப்படின்ற நியூஸ் இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது அடுத்ததான் நம்ம பிரசாந்த் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சன் தி அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் இவர் வந்து நடிக்க கமிட்டாக இருக்காரு. இந்த விஷயத்தை இப்போ ரீசெண்டாக தான் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட மற்ற அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.